வெல்கம் டு எஸ்ஓமிஸ் சேனல். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஈஸியான டேஸ்டியான ஹெல்த்தியான இது பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை டேஸ்ட் இருக்காதுங்க. பாதாம் கேக் அல்லது முந்திரி கேக் சாப்பிட்டிங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த டேஸ்ட்டில் இருக்கும். இது செய்யறதுக்காக 1 கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை எடுத்துருக்கேங்க. 1/2 கப் அளவுக்கு வெள்ளை சர்க்கரை எடுத்துருக்கேன். உங்களுக்கு வெள்ளை சர்க்கரை வேண்டான்னா நீங்கள் நாட்டு சர்க்கரை எடுத்துக்கலாம். முதல்ல இந்த வேர்க்கடலையை நம்ம தோல் நீக்கி எடுத்துக்கலாங்க. ஈஸியாக தோல் நீக்கிறதுக்காக 5 டவல் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி சின்ன டவல் எடுத்துக்கோங்க. அதில் இந்த வேர்க்கடலையை சேர்த்து க்ளோஸ் பண்ணி இப்படி தேய்ச்சிங்கன்னா பொட்டு பூரா வந்துடும். எங்கேயுமே பொட்டு பறக்காமல் இங்கே பாருங்கள், எல்லாம் உடஞ்சிருச்சு. ஈஸியாக நம்ம இப்போ இந்த மாதிரி நம்ம அரிகரண்டி வச்சுருப்போம் இல்லைங்களா, அப்படியே ஈஸியாக சளிச்சு எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் கூட பொட்டு வெளியே பறக்காது. அதே மாதிரி நம்ம வெளியே தனியாக புடைச்சோம்னா அது டக்குன்னு எறும்பு வந்துடுங்க. தொந்தரவுல எதுவும் இல்லாமல் ஈஸியாக நம்ம உடச்சி எடுத்து பாருங்கள். இப்போ இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இந்த பொட்டை அப்படியே மடித்து டஸ்ட்பினில் சேர்த்துக்கலாங்க. மிக்ஸி ஜாரில் சேர்த்தியாச்சுங்க. இது கூட வாசத்துக்காக ஒரு 3 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இப்போ இதையை நம்ம தண்ணி விடாமல் நல்லா அரைச்சிக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுக்கணும். வேர்க்கடலில் இருக்கிற எண்ணெய் வெளியே வந்துருச்சு பாருங்கள். தண்ணியே விடாமல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. மாற்றிட்டு அடுப்பில் கடாய் வச்சுக்கலாம். இப்போ கடாயில் சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. 1/2 கப் அளவு சர்க்கரை சேர்த்துறோம் இல்லைங்களா, அதுலேயே 1/4 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். இப்போ சர்க்கரை கரைஞ்சி பிசுக்கு பதம் வரணுங்க. கம்பி பதமெல்லாம் வேண்டியதில்லை, பிசுக்கு பதம் வந்தால் போதும். நல்லா கரைஞ்சி வரட்டும். இப்போ கையில் தொட்டு பார்த்தா நமக்கு அந்த பிசுக்கு பதம் வந்தது தெரியுங்க. பாருங்கள், கம்பி பதமெல்லாம் வரல, கம்பியெல்லாம் வரல பாருங்கள். பிசுக்கு பதம் தான் வந்திருக்குது. கையில் அப்படியே தேய்ச்சோம்னா பிசு பிசுன்னு ஒட்டுது பாருங்கள். இந்த பதம் வந்தால் போதும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வேர்க்கடலை விழுது சேர்த்துக்கலாங்க. நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கலாம். அடுப்பை சிம் பண்ணிடலாங்க. பாருங்கள், நல்லா கலந்துருச்சு. 2 நிமிஷத்துலேயே ரெடி ஆயிரும். ரொம்ப நேரமெல்லாம் தேவைப்படாதுங்க. ரொம்ப நேரம் வச்சுருந்தீங்கன்னா கருகிடும். இப்போ நான்ஸ்டிக்கில் வச்சிங்கன்னா ஒட்டாமல் வரும். இதில் கொஞ்சம் ஒட்டுற மாதிரி தான் இருக்குங்க. நான் நான்ஸ்டிக்கில் வைக்க மாட்டேன், அதனால தான் இரும்பு கடாய் வச்சுருக்கேன். பாருங்கள், நல்லா சுருண்டு வரட்டும். ரொம்ப டைம் எடுக்காதுங்க. 2 நிமிஷம் சுருண்டு வந்துடும். இப்போ இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாங்க. விருப்பப்பட்டால் விட்டுக்கலாம். இவ்வளோ விட்டால் போதுங்க. இப்போ நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா சுருண்டு வந்துருச்சு. இனி நெய் தடவின பிளேட்டுக்கு இதை மாற்றிக்கலாம். இப்போ பிளேட்டில் பரப்பி விட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மேலே தேய்ச்சி விட்டுக்கலாங்க. நாம் கொஞ்சமாக தான் செஞ்சுருக்கோம், அதனால தான் சின்ன பிளேட்டில் போட்டிருக்கேங்க. முந்திரி கேக் டேஸ்ட்லேயே இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சூட்டோடவே அப்படியே கட் பண்ணிக்கலாம். சீக்கிரமாக செட் ஆகிடுங்க. ரொம்ப நேரமெல்லாம் டைம் ஆகாது. பாருங்கள், ஆறிடுச்சு. அப்படியே நம்ம பீஸ் போட்டோம் இல்லைங்களா, அப்படியே உடச்சி அப்படியே வந்துடும். பயங்கர சாஃப்டாக இருக்குங்க. நீங்கள் முந்திரி கேக் டேஸ்ட்லேயே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.